நண்டு கிரேவி. ஸோ இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃப்ரெஷ் நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. தக்காளி, சின்ன வெங்காயம், கொஞ்சம் கேஷ்யூஸ், அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கட்டும்னு தேங்காய் சிரட்டையில் வச்சுருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் கோகோனட்டு. அந்த தேங்காயில் வந்து மசாலா ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கணும். சீரகம், சோம்பு, மிளகு, கசகசா, ஸோ இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். கேஷ்யூஸையும் அதோடு போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். மசாலா தான் ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுதான் பேஸ் ஃபார் இந்த கிரேவிக்கு, நண்டு கிரேவிக்கு. தேங்க்ஸ் ஃபார் கரெக்டிங். இப்போ நம்ம நண்டு கிரேவி செய்ய ஆரம்பிக்க போகிறோம். சட்டி சுட்டுருச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு காஞ்சோன்னு வெந்தயம் கொஞ்சம், ரெண்டு வெந்தயமும், கொஞ்சம் சோம்பு, 2 சோம்பா. இது 2 இல்லை, நிறையா இருக்குது. அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே சாம்பார் வெங்காயம் போடணும். வெங்காயத்தை நல்லா சொட்டே பண்ணிக்கணும், நல்லா வேகட்டும். இப்போ கருவேப்பிலை போடுறாங்க, மிளகா, பச்சை மிளகா, நீங்களே சொல்லுங்கள் அது என்னது, காட்டுங்க என்னது அது. தக்காளி மசாலா. நம்ம மிக்சியில் போட்ட எல்லா மசாலாவையும் சேர்த்து தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட் பண்ணி அதில் ஊற்றிட்டாங்க. லுக்ஸ் ரிச். இப்போ இதில் மிளகாத்தூள் போடுறாங்க. மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா போடணும். இந்த கரம் மசாலாவை போட்டுட்டு அப்படியே நண்டு அதில் போடுறாங்க. அப்போ தான் நண்டு சூப் எல்லாம் அதில் இறங்கும் கிரேவியில். நண்டையும் போட்டாச்சு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடணும். நீங்கள் சொல்லுங்கள். கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடணும். ஓகே. டேஸ்ட்டுக்கு உப்பு, கல் உப்பு. உப்பு போட்டாச்சு, கல் உப்பு. இப்போ இதை கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும்.
அந்த நண்டோட எசன்ஸ் அப்படியே இறங்குற வரைக்கும் கொஞ்சம் நல்லா மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் மூடி வைக்கணும். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடணும். நண்டு கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக குவிக்காக குக் ஆகிடும். கொஞ்சம் லெமன் ஊற்றணும். பார்க்கவே அவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது. எண்ணெய்லாம் நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு. மசாலா நல்ல ஸ்மெல் வருது. ஸோ இட்ஸ் ரெடி நவ். நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம்.